ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூபிக்ஸ் டிவி. இன்றைக்கி தான் என்னோடய சேனலை முதல் முறையாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை உடனுக்குடன் உங்களால் பார்க்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டேயில் நாங்கள் பவானி டேம் போயிட்டு வந்த வீடியோ தான் அது. ரொம்ப அழகான ஒரு டே அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, கொரோனாக்கு முன்னாடி நாங்கள் இந்தியா வந்திருந்தோங்க. அப்போ வந்தப்போ எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் அது. ரொம்ப அழகாக இருக்கும். மாஸ்க் இல்லை, எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண ஒரு ட்ரிப் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங்கே நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிப் இது. என்றைக்குமே காலங்காத்தால் நம்ம கிளம்பி போகும்பொழுது நமக்கு மைண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ரோட்டில் வந்து டிராஃபிக் இருக்காது, தேவையில்லாத சத்தங்கள் இருக்காது. ரொம்ப அழகாக நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அப்படியே இங்கே டே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. காலைல வந்து வீட்டில் டீலாம் குடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக கிளம்ப ஆரம்பித்தோம். எப்போவுமே இந்த காலையில் அந்த பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த சூரியன் உதயம் ஆகுறதும் சரி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடிஞ்சிட்டு போகும் இல்லைங்களா, அது பார்க்க அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். என்றைக்குமே நம்ம ஊர் வந்து ஒரு தனி அழகு தாங்க. என்னதான் நம்ம எங்கெங்கேயோ சுற்றி பார்த்தாலுமே நம்ம ஊரில் நம்ம ஒரு டூ வீலரில் போகிறதோ இல்லை வண்டியில் போகிறதோ நடந்து போகிறதோ அவ்வளோ அழகாக அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும் மனசுக்கும். ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி கடைகள் போட்டிருப்பாங்க நம்ம போகிற வழியில். மாங்காய், அதுக்கப்புறம் கடலை, சோளம், பனங்கிழங்கு, அப்புறமா வந்து ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே பிடிச்ச மீன் வந்து வச்சுருப்பாங்க, குக் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறமா நிறைய கருவாடுங்க. நாங்கள் வந்து நிறைய கருவாடு வாங்கிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் மாங்காய், பனங்கிழங்குலாம் ட்ரை பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எங்கள் கடைக்கு வாங்க வாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தாச்சு. பவானி டேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1948 கட்ட ஆரம்பித்து 1955 முடிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் இவ்வளோ யோசிச்சு இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்கன்னா உண்மையாக பாராட்டுக்குரிய ஒரு விஷயந்தான். இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நாங்கள் அந்த மணல் திட்டு தெரியுது பார்த்திங்களா, அதுலேருந்து இந்த சைடு நாங்கள் நிற்கிற இடத்துக்கு வரத்துக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் சுற்ற விட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். ஏன்னா பாலம் வந்து அவ்வளோ ரொம்ப டேமேஜ்டாக இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மூட்டைகள்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க, இந்த சைடு மக்கள்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா நிறைய பேர் அப்பப்போ டூ வீலரில் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு வியூங்க. 2 பக்கம் தண்ணி, அப்புறம் சைட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள்லாம் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பொறுமையாக கீழே நின்று பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலத்துக்கு மேலே போய்ட்டும் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப பக்கத்தில் நின்று இந்த சைடில் அந்த மதகுகள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ரொம்ப சைடில் பக்கத்தில் நின்று பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா காவேரிலாம் தண்ணி இருக்காது, ரொம்ப ட்ரையாக இருக்கும். எனக்கு டேம் பற்றி தெரியல, மற்றபடி இந்த ரிவர்ஸ்லாம் சொல்கிறேன். காவேரி ஆறுலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் வெறும் மணல் தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்ன வயசில் பார்க்கும்போது எவ்வளோ தண்ணி இதில் போயிருக்கும், எவ்வளோ ஜாலியாக நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம் அந்த சைட்லலாம் பஸ்ஸில் போகிறப்போ. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தண்ணி இல்லாமல் வறண்டு கிடக்கிற மாதிரியும் பார்க்க முடிஞ்சுது. உண்மையாக அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரோட செழிப்பாக இருக்கும்பொழுது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே ஒரு லேடி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி நான் சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ஷாக் கொடுத்துட்டாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க, அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, நம்ம வெளியில் மால் இல்லை வந்து வேறு எங்கேயாவது இடங்கள் போய் சுற்றி பார்க்குறத விட இந்த இயற்கையோடு சேர்ந்து நம்ம என்ஜாய் பண்ணும்பொழுது மனசுக்கு வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது. இந்த வீடியோ இதோட முடியலைங்க, பார்ட் 2 வந்துகிட்டே இருக்குது. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.